சித்தாபுதூர் சிஎம்சி காலனி மற்றும் குடிசை பகுதி துப்புரவு பணியாளர்கள் நல சங்கம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட VKK மேனன் ரோடு சித்தாபுதூரில் உள்ள மாநகராட்சி துப்புரவு தொழிலாளர் குடியிருப்பில் இருக்கும் 22 வீடுகளை பட்டா செய்து கொடுப்பதாக 2 மாநகராட்சி ஊழியர்கள் எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் துப்புரவு தொழிலாளர் குடியிருப்பில் உள்ள 22 வீடுகளில் அத்துமீறி சட்டவிரோதமாக வீட்டுக்குள் நுழைந்து கணக்கெடுப்பதாக கூறி மிரட்டு வருவதை தடுக்க வேண்டும் என்றும், கோவை சித்தாபுதூர் சிஎம்சி காலனி மற்றும் குடிசை பகுதி துப்புரவு பணியாளர்களின் நல சங்க உறுப்பினர்கள் வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட VKK மேனன் ரோடு சித்தாபுதூர் சிஎம்சி காலனியில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக 22 வீடுகளை சார்ந்த சங்க உறுப்பினர்கள் குடியிருந்து வருவதாகவும், மேற்கண்ட வீடுகளை குடியிருப்பவர்களுக்கு பட்டா செய்து கொடுக்க வேண்டி கடந்த 1976ஆம் ஆண்டு முதல் பல்வேறு சட்ட போராட்டங்கள் இன்று வரை நடத்தி வருவதாகவும், கடந்த சில மாதங்களாக மாநகராட்சி அதிகாரிகள் என கூறிக்கொண்டு சட்டவிரோதமாக எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி வீடுகளுக்குள் நுழைந்து கணக்கெடுக்கிறோம் என்ற பெயரில் குடியிருப்பு வாசிகளை வீட்டை விட்டு காலி செய்ய வேண்டுமென மிரட்டி வருவதாகவும், 22 வீடுகளுக்கும் பட்டா வழங்கும் மாநகராட்சி அதிகாரிகள் அத்துமீறி வீடுகளுக்குள் நுழைந்து கணக்கெடுப்பதை தடுத்து நிறுத்த கோரியும் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். இதில் சித்தாபுதூர் சிஎம்சி காலனி மற்றும் குடிசை பகுதி துப்புரவு பணியாளர்களின் நல சங்கத்தின் செயலாளர் முருகேசன், துணை செயலாளர் சுரேஷ், துணை பொருளாளர் பாப்பாத்தி, செயற்குழு உறுப்பினர் சுரேஷ் பாபு ஆகியோர் உடன் இருந்தனர். வணக்கங்க, என் பேர் முருகேசன், தூய்மை பணியாளர் சித்தாபுதூர் தூய்மை பணியாளர் குடியிருப்பவர் நல சங்கத்தினுடைய தலைவர் பேசுகிறேங்க. சமீப காலம் பார்த்திங்கன்னா மாநகராட்சியிலேருந்து வீடுகளெல்லாம் கணக்கெடுக்கிறோன்னு சொல்லி சில பேர் எல்லாம் கணக்கெடுத்துட்டு இருந்தாங்க. நான் கேட்குறப்ப முறையான ஒரு பதில் சொல்லலை. அப்புறம் நாங்கள் இது சம்மந்தமாக ஆணையாளர்கிட்டையும் பெட்டிஷன் வச்சுருக்கோம். ரெண்டாவது மாவட்ட ஆட்சியாளர்கிட்டையும் மனு கொடுத்துருக்குறோங்க. சரி, அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த பதிலையும் வரலைங்க. பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா முன்னோர்கள் எங்கள் தாத்தா, உதாரணம் சொன்னால் எங்கள் தாத்தா ஒரு 1942 வேலைக்கு சேர்ந்தாங்க. சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த இடம் 3 தலைமுறை இருக்கிறனால எங்களுக்கு இதே இடத்துல பட்டா கொடுக்க சொல்லி நாங்கள் பல முறை மனு கொடுத்துருக்குறோம். நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. மாமன்றத்தில் 2003 தீர்மானம் போட்டாங்க. அந்த குடியிருப்புகளுக்கெல்லாம் பட்டா கொடுக்கலான்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தலை. அதனால் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம்.